சமையல். ஹாய், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் செய்ய போகிறேன். அம்மா பட்டர் சிக்கன் செய்யலான்னு இருக்கிறேன். இன்னைக்கு சப்பாத்தி. ஆமாம், இன்னைக்கு ஒரு நாள் வந்து ரைஸுக்கு லீவ் விட்டாச்சு. எப்போவுமே நம்ம சாதம் தான் வச்சுட்ருக்கோம். சப்பாத்தி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சா. அண்ணன் கேட்டான் இன்னைக்கு வந்து பட்டர் சிக்கன் செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே பாருங்கள், சிக்கனா அதில் ஒரு 200 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கியிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமா கொஞ்சமாக லெமன் போட்டிருக்கேன், கொஞ்சமாக தயிர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக சால்ட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள். ஏன்னா நிறைய போட்டுட்டா போதும். அது அப்போ தான் மசாலா ஊறணும். அதுக்காக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக மஞ்சத்தூள். அதுக்கு மிளகாய் கொஞ்சோண்டு போட்டு இந்த மஞ்சத்தூள். அப்புறமா வந்து கொஞ்சமாக கரம் மசாலா போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு இன்க்ரீடியன்ஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி. இப்போ வந்து ஆச்சிலே வந்துருக்குது. வெறும் 10 ரூபா தான் அந்த பேக்கெட்டு. 10 ரூபா தான் அந்த பேக்கெட்டு கஸ்தூரி மேத்தி. இதே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். புதினா இல்லைம்மா, இது கஸ்தூரி மேத்தி மாவு. அப்புறம் நான் அந்த பவுலில் புதினா கட்டிருக்கேன். அதான் தெரியலையே. புதினாடா லூஸ். கொஞ்சமாக போட்டேன். அங்கே பாருங்கள், நீங்கள் இதில் பாரு வீடியோ நீ கட்ட எடு. அப்புறம் நீங்கள் வந்து கோணம் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை போட்டு வச்சு எடுத்துக்கலாம். சரி கோவப்படுறாங்க குழந்தை. இப்போது இதை வந்து நம்ம ஃபுல்லாக மசாலா தடி வச்சாச்சு. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். கடாயில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டு நம்ம வச்சுருக்க மசாலா இதெல்லாம் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். சூடாகட்டும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 முந்திரி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா வதங்கிட்டோம். இந்த வதங்கிற நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதில் போய் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் லேசாக. போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கோங்கள, அதையும் போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பச்சை வாடை நல்லா போகட்டும். போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சிக்கன்லேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம வந்து வச்சுருக்க சிக்கனை, ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனில் அந்த தண்ணி அதே கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீமு அது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். வரவே மாட்டேங்குது. ஐயோ, நம்ம அப்படி இருக்குது ஃப்ரெஷ் க்ரீமு.
இது வந்து அமுலோடைய ஃப்ரெஷ் க்ரீமு. அவ்வளோதான், நம்மளுடைய பட்டர் சிக்கன் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பாய்.